மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு முதல் மும்மொழிக் கொள்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் அமலுக்கு வந்தது. அதன்படி கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இ இணைப்பு பள்ளிகளில் இந்த கொள்கை நடைமுறைக்கு வந்துள்ளது. கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் 3ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு 3ஆம் மொழியாக தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவற்றில் ஒன்றை விருப்ப மொழியாக தேர்வு செய்யும்படி மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் கேந்திரிய வித்யாலய ஆசிரியர்கள் விளக்கியுள்ளனர். இதுவரை கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ் கற்க வாய்ப்பு குறைவாக இருந்தது. இதற்கு முன் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே தமிழ் கூடுதல் மொழியாக தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு கற்றுத்தரப்பட்டது. இதனால் தமிழகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கும் 90%த்திற்கும் அதிகமான உள்ளூர் மாணவர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழை படிக்காமலேயே பள்ளியை முடிக்கும் நிலை இருந்தது. தற்போது மும்மொழிக் கொள்கையால் தமிழ் கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதால் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதற்கட்டமாக தேர்வு செய்யப்படும் சில பள்ளிகளில் குறிப்பிட்ட தொடக்க வகுப்புகளுக்கு மட்டும் தமிழ் பயிற்று மொழியாக தொடங்கப்படும். சிபிஎஸ்இ தரத்திற்கு இணையாக தமிழ் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலான தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதனை சோதனை அடிப்படையில் செயல்படுத்துவோம் என சென்னை மண்டல கேந்திரிய வித்யாலயா துணை ஆணையர் தெரிவித்துள்ளார்.